إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆசியா மரியம் மதரசாவுடைய நிர்வாகிகளே, ஆசிரியர்களே, மாணவிகளே, இந்த ஊர் முஹல்லாவாசிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நேரமாக மிகுந்த சிரமத்திற்கு இடையில் இந்த சபையிலே நீங்களெல்லாம் அமைதியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்ற அந்த சிறப்பான நோக்கத்திற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடி இங்கே மாணவிகள் ஆற்றிய உரைகளை எல்லாம் கவனமாக கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போது இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு காலத்திலே உண்பது, தின்பது, உடுத்துவது, ஊர் சுற்றுவது என்று இருந்த மக்கள் இன்று அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய கல்வியை நோக்கி இவ்வளவு கூட்டமாக வந்திருப்பது, இந்த கல்வியை கற்பதற்காக தங்களது பிள்ளைகளை அனுப்பியிருப்பது, இந்த கல்வியுடைய நிகழ்ச்சியில், இந்த மதரசாவின் ஆண்டு நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் தாய்மார்கள், முஹல்லாவாசிகள் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே இந்த சிரமத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு இங்கே வந்திருப்பது, நிகழ்ச்சி இறுதி வரை நீங்கள் இங்கே இருப்பது, இதை அதாவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நன்மையை நாடி இருக்கிறார். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான சிறப்பை நாடி இருக்கிறார். உங்களுக்கு மகத்தான அருளை அல்லாஹு தஆலா நாடி இருக்கிறான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம் சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய இந்த சிரமங்கள், உங்களுடைய இந்த கஷ்டங்கள், இந்த சகிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக வீணாக போய்விடாது. இவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்குரிய கூலியை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தேடித்தரும். அல்லாஹ்வுடைய பாதையில் கண்ணியத்திற்குரிய சஹாபிய பெண்மணிகள் போர் செய்தார்கள். இந்த உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும், மார்க்கத்திற்காக, இந்த தீனை பரப்புவதற்காக தனது உயிர் அல்லாஹ்வின்
பாதையிலே கொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வின் பாதையிலே இந்த உயிர் பிரிய வேண்டும் என்று சஹாபிய பெண்மணிகள் விரும்பினார்கள். அந்த சஹாபிய பெண்மணிகளின் வாரிசுகளாக இன்று அல்லாஹ்வுடைய அருளால் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தார். ஒரு காலத்திலே எங்கடா கல்யாணம் நடக்கும், யாரடா விருந்துக்கு அழைப்பார்கள் என்று தேடிக்கொண்டிருந்த சமுதாயம் இன்று இந்த கல்வி நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள் என்றால் உங்களது உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தம் தான் அது. ஒரு ஹதீஸை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். சஹாபிய பெண்மணிகள் தங்களது உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும் என்று ஏங்கினார்கள், துடித்தார்கள், ஆசைப்பட்டார்கள், துஆ செய்ய சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த சஹாபிய பெண்கள் ஒரு துஆவை கேட்டார்கள் என்றால் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வின் பாதையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று துஆ வைத்தார். அதற்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி பெண்மணியாகிய உம்மு ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹா, சஹாபிய பெண்மணியின் பேர் என்ன? உம்மு ஹிராம். உபாதா இப்னு சாமித் என்ற மிகப்பெரிய அன்சாரி நபித்தோழர், பைஅத்துல் அகபாவிலே கலந்து கொண்ட பெரிய கண்ணியத்திற்குரிய தோழருடைய மனைவி உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியா உம்மு ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிய நேரத்திலே ஓய்வெடுப்பார்கள். அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலிருந்து சிரித்தவர்களாக விழிக்கிறார்கள், சிரித்தவர்களாக எழுந்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஹதீஸ். சில முட்டாள்களுக்கு வேண்டுமானால் இந்த ஹதீஸ் புரியாமல் இருக்கலாம், சில குதர்க்கவாதிகளின் புத்திகளுக்கு வேண்டுமானால் இந்த ஹதீஸிலே குழப்பம் தெரியலாம். வழிகட்டவர்களுக்கு அப்படித்தான். யாரை சொல்கிறேன் என்று புரியக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். உம்மு ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சிரிக்கிறீர்களே, என்ன பார்த்தீர்கள் கனவிலே? சிரிக்கிறீர்களே, கனவிலே என்ன பார்த்தீர்கள்? சகோதரிகளே, இங்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு தீன் பிரியமாக இருந்தால், உங்களுக்கு மார்க்கம் மகிழ்ச்சியை கொடுத்தால், உங்களுக்கு இபாதத் இன்பத்தை கொடுத்தால், குர்ஆன் ஓதும் போது, திக்ர் செய்யும் போது, ஹதீஸுகளை படிக்கும் போது, உபதேசங்களை செவியுறும் போது, இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் அல்லாஹுவால் அருளப்பட்டவர்கள், அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் குடிகொண்டுள்ளது. அல்லாஹ்வுடைய நேரடியான பரக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். செல்வத்தை கொண்டு, பணம், பொருளாதாரம், வசதியை கொண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால், அதிலே உங்களுக்கு அதிகமாக நாட்டம் ஏற்படுகிறது என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னையும் உங்களையும், மூமினான மக்கள் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகையவர்களை கைவிட்டு விடுகிறான், அவர்களை இழிவுபடுத்த போகிறான் என்று பொருள். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விளக்கத்தை சூரத்துல் ஃபஜ்ருடைய கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாضூன அலா தஆமில் மிஸ்கீன் வதஅகுலூன التراث أكلا لما وتحبون المال حبا جما என்ற வசனத்திற்கு கீழே எழுதுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு காசை கொண்டு, பணத்தை கொண்டு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுதான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவது. வறுமை என்றால் அது அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டது என்று நினைத்தால் அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய இபாதத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். யாரை கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அல்லாஹு தஆலா யாரை இழிவுபடுத்த நாடினானோ பாவத்தை கொண்டு அவர்களை இழிவுபடுத்துகின்றான். ஒரு மனிதன் சினிமா பார்க்கிறான், சீரியல் பார்க்கிறான், ஆபாசங்களை பார்க்கிறான், தவறான விஷயங்களை கேட்கிறான் என்றால் அல்லாஹ் அவன் மீது கோபமாக இருக்கிறான். அல்லாஹ் அவனை இழிவுபடுத்த போகிறான். அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக்கை எடுத்து விட்டான் என்று பொருள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீங்கள் தொழுகையிலே இருக்கிறீர்கள், திக்ரிலே, துஆவிலே, இபாதத்திலே இருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கருணையிலே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இருக்கிறீர்கள் என்று பொருள். சகோதரிகளே, ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மூமின் என்பதற்கு என்ன அடையாளம்? சொன்னார்கள், இதா சர்ரக்க ஹஸனதுக வஸாஅத்க ஸய்யிஅதுக ஃபஅன்த முஃமின். உன்னுடைய நன்மையான காரியங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால், உன்னுடைய நன்மையான காரியங்கள், உங்களுடைய தொழுகை, வணக்க வழிபாடு, திக்ர், துஆ, குர்ஆன், சதகா, தான தர்மம் செய்வது, பிறருக்கு உதவுவது, பிறருடைய தேவையை நிறைவேற்றுவது, இந்த நன்மைகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தால், நீங்கள் ஏதாவது தவறு பாவம் செய்துவிட்டால் அதனால் உங்களுக்கு வருத்தம், கவலை, சங்கடம், சஞ்சலம் ஏற்பட்டால் நீங்கள் முஃமின் என்று சொன்னார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சம்பவத்திலே அதைத்தான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், சந்தோஷம் என்றால் சொன்னார்களே, ஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது. என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டிலே ஏர் கண்டிஷன் வசதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதிலே ஏர் கண்டிஷன், ஃபேனுடைய வசதி கிடையாது. தரையிலே விரிப்பு கிடையாது, கார்பெட் கிடையாது. அங்கே மணல், கற்களால் நிறைந்த தரை, குறைவான உயரம் உள்ள அந்த கீற்று முகடுகள் தான். வெயிலையும் அது தடுக்காது, குளிரையும் தடுக்காது, மழையையும் தடுக்காது. அத்தகைய அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள், நிசாவை ஓதினார்கள், ஆலு இம்ரானை ஓதினார்கள், மாயிதாவை ஓதினார்கள் ஒரு ரக்காத்திலே. நினைத்து பாருங்கள் சகோதரிகளே, தொழுகையிலே எப்பேற்பட்ட இன்பத்தை அவர்கள் கண்டார்கள் என்று. இன்று நம்மால் சில ரக்காத்துகளை கூட மன அமைதியோடு, உள்ள ஓர்மையோடு, இறை அச்சத்தோடு, மறுமையின் நினைவோடு, சொர்க்கத்தின் தேடலோடு, நரகத்தின் பயத்தோடு தொழ முடியவில்லை. 100,000 எண்ணங்கள் உள்ளத்திலே வந்து போகின்றன. உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், எத்தனையோ குழப்பமான சிந்தனைகள் உள்ளத்திலே தோன்றி அலை அலையாய் மோதி நம்முடைய தொழுகையே வீணாக்கிவிடும் அளவிற்கு நம்முடைய ஈமான், இறை நம்பிக்கை உள்ளத்திலே பலவீனம் அடைந்திருக்கிறது. உள்ளம் அந்த அளவு உலக மோகத்தால் கெட்டிருக்கிறது. மறுமையின் நினைவை கொண்டு இந்த உலகத்தை செழிப்பாக்கி கொண்டிருக்காத காரணத்தால் அதிகம் அல்லாஹ்வை நினைப்பதிலே, ஆகிரத்தை நினைப்பதிலே, குர்ஆனை சிந்திப்பதிலே நம்முடைய உள்ளங்களை ஈடுபடுத்தாமல் சதா உலகத்தை பற்றி பேசுவது, உலகத்தை பற்றி கேட்பது. இப்படி யாரை பார்த்தாலும் சரி, உனக்கு சொந்த வீடு இருக்கா, உனக்கு எவ்வளவு நகை இருக்கிறது, உன்னுடைய புருஷன் என்ன சம்பாதிக்கிறார், இப்படி யாரை பார்த்தாலும் சரி, எப்போது கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, இந்த உலகத்தை அடிப்படையாக வைத்துதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகம், இந்த கல்வி எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறதை யோசித்து பாருங்கள். மீண்டும் வருவோம் சம்பவத்திற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்தார்கள். யாருடைய வீட்டிலே? சத்தமா சொல்லுங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தூங்கினாங்க. இப்படி பயான் கேட்டா நான் யாருக்கு பயான் பண்றது?
திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்படி கேட்கறதுக்காக வேண்டித்தான் அவ்வளவு நேரம் சொன்னேன். உம்மு ஹிராம், ஹராம் இருக்கா, ஹாக்கு ஃபத்ஹா வைத்து. இவங்க ஹிராம், இவங்க அத்தா பேரு ஹிராம். உம்மு ஹிராம், சரி அத்தா பேர்ல மகத். உம்மு ஹிராம், உம்மு ஹிராம் மீம், ஹா கஸ்ரா ரா ஃபத்ஹா அலிஃப் மீம், உம்மு ஹிராம். வாங்க, இவங்க யாருடைய மனைவி? இதெல்லாம் நமக்கு எதுக்கு சேர்த்து அல்லான்னு இன்னைக்கு பரோட்டா கிடைக்குமா, குருமா கிடைக்குமா? சஹாபாக்களை பற்றி அறிந்து கொள்வது ஈமான் சகோதரிகளே. சஹாபாக்களை படிப்பது ஈமான். குர்ஆன் அவர்களை பற்றி பேசுகிறது. அர்ஷுடைய இறைவன் அவர்களது பெயரை அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதன் ஜவஜ்னாகஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். குர்ஆன் சஹாபாக்களை பேசுகிறது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அவர்களை குர்ஆன் பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப். சஹாபாக்களை சொல்கிறது குர்ஆன். குல் அல்ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. அல்லாஹ் முஹம்மதின் தோழர் சஹாபாக்கள் மீது சலாம் சொல்கிறார். இப்னு அப்பாஸ் சூரா அன்-நம்லுடைய இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுத்த முஹம்மதுடைய தோழர்கள் மீது சலாம் சொல்கிறான். வகுலில் ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. சஹாபாக்களின் பெயரை கேட்டால் அவர்களை புகழ வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று அல்லாஹ் அவனது குர்ஆன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அன்பிற்குரிய தோழிகளே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மினாவிலே அகபா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்ட உபாதாவுடைய மனைவி உம்மு ஹிராம் அவருடைய வீட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்து சிரிக்கிறார்கள். சந்தோஷத்தால் சிரிக்கிறார்கள். உம்மு ஹிராம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சிரித்தீர்களே, ஏன் சிரித்தீர்கள்? சிரித்தீர்களே, ஏன் சிரித்தீர்கள்? என்ன பார்த்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஹிராம், எனது மரணத்திற்கு பின்னால் என்னுடைய தோழர்கள் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக செல்கிறார்கள். அதுவும் கடல்களிலே, கப்பல்களிலே, எப்படி கட்டில்களிலே மன்னர்கள் உட்கார்ந்திருப்பார்களோ அதுபோன்று கடல்களிலே கப்பல்கள் மீது அமர்ந்தவர்களாக அவர்கள் ஜிஹாதுக்கு செல்வதை நான் பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாகிவிட்டது. அல்லாஹ் அக்பர். ஜிஹாதை கொண்டு அல்லாஹ்வின் பாதையிலே இந்த தீனுக்காக போர் புரியக்கூடிய தோழர்களை கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். அந்த நேரத்திலே உம்மு ஹிராம் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அந்த முஜாஹிதுகளில் ஒருத்தியாக நான் ஆக வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்லக்கூடிய அந்த முஜாஹிதுகளில் ஒருத்தியாக நானும் செல்ல வேண்டும் என்று, நானும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு சொல்ல பொதுவான நிலைமையை சொல்கிறேன். நமது முஸ்லிம் சகோதரிகளிலே பலருக்கு மஸ்ஜிதிற்கு தொழுகைக்கு வருவதற்கு மனமில்லை, மதரசாக்களிலே படிக்க வருவதற்கு மனமில்லை, இஸ்லாமிய மார்க்க உபதேசங்கள் சொற்பொழிவுகள் நடக்கின்ற இடத்திற்கு வருவதற்கு மனதில்லை. ஆனால் ஊர் சுற்றுவதற்கு, நிகழ்ச்சிகளிலே, திருமண வைபவங்களிலே கலந்து கொள்வதற்கு, அங்கே இங்கே என்று செல்வதற்கு அவர்கள் தயார். அதற்காக எல்லா சிரமங்களையும் சகித்துக் கொள்ள தயார். இங்கே உம்மு ஹிராம் ரசூலுல்லாஹ் இடத்திலே எதற்கு துஆ கேட்டு சொன்னார்கள்? முஜாஹிது பெண்களிலே, ஜிஹாதுக்கு செல்லக்கூடிய பெண்களிலே
உதுல்லாஹ அன் அகூன மின்ஹும், அவர்களில் நானும் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹிராம் அன்டி மின்ஹும், நீங்கள் அவர்களில் உள்ளவர் தான் என்று சொன்னார்கள். சந்தோஷம் தாங்க முடிஞ்சுச்சா? திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க, தூக்கத்தை கண்டினியூ பண்றாங்க. மீண்டும் எழுகிறார்கள் சிரித்தவர்களாக, மீண்டும் எழுகிறார்கள் சிரித்தவர்களாக. உம்மு ஹிராம் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, இப்போது சிரிக்கிறீர்களே, ஏன் சிரிக்கிறீர்கள்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஹிராம், இப்போது நான் இன்னும் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அவர்களும் இப்படி கடல்களிலே பயணம் செய்வதை பார்த்தேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக. உம்மு ஹிராம் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அதிலும் இருக்க வேண்டும் என்று எனக்கு துஆ கேளுங்கள். அல்லாஹ் அக்பர். எப்படி? நான் அதிலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்கு துஆ கேளுங்கள். இது எதை குறிக்கிறது சகோதரிகளே? வாழ்நாளெல்லாம் அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே இறுதி வரை இந்த உயிர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பிரிகின்ற வரை அல்லாஹ்வின் பாதையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட துஆவை அந்த சஹாபிய பெண்மணி உம்மு ஹிராம் விரும்பினார். இங்க இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா? நாளைக்கு இதே போல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, நீங்க எல்லாம் வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க தான் வருவீங்களா? அவுலியாக்களாச்ச, அது வேற இப்ப பயான வேற கேட்டுட்டீங்களே, இதுக்கு மாத்தமா பதில் சொல்ல முடியாத. ஏன் ஆலிமா, நேற்று தானே இவ்வளவு நேரம் கூட்ட வச்சு எங்களை வேர்க்க வேர்க்க இந்த இட்லி பானையில வச்சு எங்களை அவுச்சி எடுத்து அனுப்புனீங்க, ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு எங்களுக்கு பயான் வைக்க கூடாதா? அடுத்த வாரம் வைக்க கூடாதா? இப்படி தினைக்கு எங்களை இட்லி பானையில வச்சு புழுங்க வைக்கிறீங்களா? பெரும்பாலும் சில பேர் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நம்முடைய நிலை பலவீனமான நிலை, பொதுவான நிலையை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கோ மதீனாவை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய நாட்டிலே முஜாஹிதிகள் செல்வதை ரசூலுல்லாஹ் கனவிலே பார்த்துவிட்டு அதை சொல்கிறார்கள். இங்கே மதீனாவின் பெண்மணி உம்மு ஹிராம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த போருக்கு பின்னால் அடுத்த போரா, அதிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கத்தின் மீது உண்டான ஆசை. சகோதரிகளே, மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறதே, நான் சொல்கிற வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வெறியாக மாற வேண்டும், இது உங்களுக்கு பைத்தியமாக மாற வேண்டும். 2 விதமான வெறி இருக்கிறது, 2 விதமான பைத்தியம் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ்ல இந்த வார்த்தை இருக்காது, வேற வார்த்தை இருக்கு. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வயுஹிப்பூனஹு அஸில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அல்லாஹு அக்பர். வலா யகாஃபூன ஃபில்லாஹி லௌமத லாயிம். அதைத்தான் நான் சொல்கிறேன். பைத்தியம் வெறி, 2 விதமான பைத்தியம் வெறி இருக்கிறது. ஒன்று கூடாதது, ஒன்று கூடாதது, ஒன்று அவசியம் இருக்க வேண்டியது. பொதுவாக இந்த மக்களுக்கு உலக செல்வங்களின் மீது வெறி, உலக வஸ்துக்களின் மீது ஒரு பைத்தியம், ஒரு மோகம், கடுமையான ஒரு பிரியம். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ذلك லஷஹீத் வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். காசு, பணம், செல்வத்தை கடுமையாக நேசிப்பது. துன்யா துன்யா துன்யா, எப்போது பார்த்தாலும் மண்டையில இந்த துன்யாவில் பிசாசு ஏறி போயிருப்பது. இது கூடாத பைத்தியம், இது கூடாத வெறி. இன்னொரு வெறி இருக்கிறது, இன்னொரு பைத்தியம் இருக்கிறது. அது என்ன? அல்லாஹ்வின் மீது நேசம் கொள்வது. கவனிங்கம்மா, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பைத்தியம் 2 விதமா இருக்கு, வெறி 2 விதமா இருக்கு. ஒன்னு கூடாதது, ஒன்னு இருக்கக்கூடாதது, ஒன்னு அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது, இன்னொன்று என்ன? இருக்க வேண்டியது, அல்லாஹ்விற்கு பிடித்தமானது.
அல்லாஹு தஆலாவிற்கு ரொம்ப ஓப்பானது. அது என்ன? அல்லாஹ்வின் மீது வெறி, அல்லாஹ்வின் மீது நேசம், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது, குர்ஆன் மீது, ஹதீஸின் மீது. மார்க்கம் என்றால் அப்படியே உள்ளமெல்லாம் பிரகாசம் அடைய வேண்டும். மார்க்கம் என்றால் அல்லாஹ்வுடைய தீன். قال الله, அல்லாஹ் சொன்னான். قال ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய நபி சொன்னார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர்கள் சொன்னார்கள் என்றால் உள்ளமெல்லாம் அப்படியே மகிழ்ச்சி அடையும். அல்லாஹ் என்று சொல்லும்போது وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் உள்ளங்கள் நடுங்குவது. وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا, குர்ஆன் ஓதப்பட்டால் இறை நம்பிக்கை அதிகமாகுவது. இந்த பைத்தியம், இந்த வெறி. முந்திய பைத்தியம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும், உங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கும், உங்களை கேவலப்படுத்தும், உங்களை அவமானப்படுத்தும், உங்களது வாழ்க்கையை வீணாக்கும், உங்களை அப்படியே நரகப்படுகொடியிலே தள்ளுகிற வரை அந்த பைத்தியம், அந்த வெறி ஓயாது. ஆனால் இந்த பைத்தியம் இருக்கிறதே, இந்த வெறி இருக்கிறதே, உங்களது உள்ளத்தை விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வோடு உங்களை நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ் உங்களை பற்றி மலக்குகளிடத்திலே பேசிக் கொண்டே இருப்பான். உங்களது தரஜாத்துகளை உயர்த்தி கொண்டே இருப்பான். உங்களது தரஜாத்துகளை உயர்த்தி கொண்டே இருப்பான். இன்று சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அன்புதான் நம்மிடத்தில் இல்லாமல் போகிறது. மார்க்கம் என்றால், அல்லாஹ் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல், தீன் என்றால் அந்த ஒரு நேசம், அந்த ஒரு வெறுப்பு, அந்த ஒரு விருப்பம், அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த ஹுப், அந்த முஹப்பத், நபியின் மீது உண்டான அந்த முஹப்பத் குறைந்து கொண்டே போகிறது, குறைந்து கொண்டே போகிறது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களது தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். கவனிங்கம்மா. ஈராக் நகரத்திலே ஒரு சஹாபியை பார்க்கிறார். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர் அந்த சஹாபியிடத்திலே பேசுகிறார். கவனிங்க. கேட்கிறார், நீங்க நபியை பார்த்திருக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்திருக்கிறேன். அப்படியா? நபியோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உட்கார்ந்து இருக்க. நபியோட பயணம் செஞ்சிருக்கிறீங்களா? பயணம் செஞ்சிருக்கிற. அப்படியா? வேற? நபியோட சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டுக்கிறோம். அப்படியே அந்த மனிதர், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் அந்த சஹாபியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சந்தோஷம் தாங்கல. இப்பேற்பட்ட பாக்கியம். அதற்கு பிறகு அந்த மனிதர் சொல்கிறார், நபியின் தோழரே, நபியின் தோழரே, நான் முஹம்மதை பார்த்திருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த ரசூலை பார்த்திருந்தால் என் வாழ்நாளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தரையில் நடக்க விட்டு இருக்க மாட்டேன். அவர்கள் எங்கு செல்ல விரும்பினாலும் அவர்களை எனது தோளிலே அமர வைத்து நான் அவர்களை தூக்கி சென்றிருப்பேன். நமக்கு அருமை தெரியும், நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அருமை தெரியும். அவங்களுடைய ஷஃபாத்துடைய அருமை தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு சுன்னத்தை வீணாக்கி இருப்போமா? பிதஅத்தை மார்க்கத்துல கொண்டு வந்திருப்போமா? மௌலூது, மீலாது, கத்தம், ஃபாத்திஹா, தர்கா, இந்த ஷிர்க், இந்த பிதஅத்தெல்லாம் வந்திருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை இன்று புறக்கணித்திருப்போமா? ஒதுக்கி இருந்திருப்போமா? எத்தனை ஹதீஸுகளை மனப்பாடம் செய்திருப்போம்? யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் மட்டும் அந்த நபியை பார்த்திருந்தா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, அவர் எங்க போனாலும் என் தோல்ல வச்சுதான் நான் தூக்கிட்டு போவேன், அவரை தரையில நடக்கவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். அல்லாஹு அக்பர். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், எனது ஹதீஸை படிப்பார்கள், நம்புவார்கள் என்று. அன்பிற்குரிய சகோதரிகளே, மீண்டும் அந்த சம்பவத்திற்கு வருவோம். ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ செய்யுங்கள், நானும் அந்த இரண்டாவது கூட்டத்திலும் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள்?
நீங்கள் முந்திய கூட்டத்தில் உள்ளவர் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். நீங்கள் முந்திய கூட்டத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். என்ன அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாடையாக சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள் சகோதரிகளே? இரண்டாவது படை செல்கிற வரை நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை கூட, அவர்களின் முன்னறிவிப்புகளில் ஒரு சொல் கூட இதுவரை பொய்யாகவில்லை. அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், அவர்கள் உண்மையாளர்கள், உண்மையாக்கப்பட்டவர்கள் அவர்கள். என்ன நடந்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே கடல் கடந்து முஜாஹிதுகள் செல்கிறார்கள். உபாதா இப்னு சாமித் தன்னுடைய மனைவி உம்மு ஹிராமையும் அழைத்து செல்கிறார்கள். அந்த கப்பலில் இருந்து இறங்குகிறார்கள். உம்மு ஹிராம் தனது குதிரையின் மீது ஏறுவதற்காக அவர்கள் அங்கே முயற்சி செய்த போது குதிரை மிரண்டு விடுகிறது. குதிரையில் முதுகின் மீது அமர்வதற்கு நெருக்கமாக இருந்த உம்மு ஹிராம் கீழே விழுந்து விடுகிறார்கள். குதிரையின் கால் உம்மு ஹிராமுடைய கழுத்தை மிதித்து விடுகிறது. அங்கேயே உம்மு ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹா ஷஹீதாகி விடுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு ஹிராம் நீ முதலாவது கூட்டத்தில் இருப்பாய் என்று, அதாவது அதிலேயே நீ ஷஹீதாகி விடுவாய் என்று. அன்பிற்குரிய சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தீன், இந்த தீனுடைய மதிப்பை உணருங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மதிப்பை உணருங்கள். இந்த ஈமான், இந்த தீன், இந்த இஸ்லாம் என்பது இல்ம் அமல் இல்லாமல் இல்லை. வெறும் நமது பெயர்களால் இஸ்லாம் ஈமான் இல்லை. இஸ்லாம் ஈமானுடைய இல்ம் இருக்க வேண்டும். அந்த இல்முக்கு ஏற்ப அமல் இருக்க வேண்டும். இந்த தீனை நேசிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். உங்களது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை ஊட்டுங்கள். இந்த மார்க்கத்தின் மீது உண்டான நேசத்தை, அன்பை கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பை கற்றுக் கொடுங்கள். இந்த மார்க்க கல்வியின் மதிப்பை அவர்களுக்கு உணர்த்துங்கள். பொருளாதார கல்வியின் மீது உண்டான மோகத்தை குறையுங்கள். உலக செல்வங்களின் மீது உண்டான ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையின் மீது உண்டான ஆசையை குறையுங்கள். மறுமையின் மீது உண்டான ஆசையை அதிகமாக வளருங்கள். உங்களது உள்ளங்களிலே, உங்களது பிள்ளைகளின் உள்ளங்களிலே ஆகிரத்தை பற்றி வீடுகளிலே பேசுங்கள். அல்லாஹ்வை பற்றி வீடுகளிலே பேசுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி உங்களது வீடுகளிலே, உங்களது பிள்ளைகளோடு, உங்களது குடும்பத்தார்களோடு பேசுங்கள். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, இந்த தீனின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். வரக்கூடிய காலங்களை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். மிகப்பெரிய சோதனையின் காலம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அச்சுறுத்தலின் காலம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் உயிர் வாழ்ந்தால் மூமின்களாக, முஸ்லிம்களாக, அல்லாஹ்வின் அடியார்களாக, இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை சுமந்தவர்களாக, மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக வாழ வேண்டும். இந்த தீன் தான் நமக்கு. இந்த தீனை விட்டு நாம் எந்த விதத்திலும் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை பிரித்து பார்க்க முடியாது. இன்றைய அரபுலகத்தின் ஒரு பெரும் பகுதி மக்களை மேற்கத்திய நாகரீகம் சீரழித்து விட்டது. அவர்களின் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள். பெயரளவிலே மஸ்ஜிதுகளிலே நடக்கின்ற தொழுகைகளை தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லை. அத்தகைய அந்த சூழ்நிலையில் அஜமிகளாகிய உங்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், நபியின் தோழர்களை பார்த்தே சொல்கிறார், நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவார். அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். அவர்களை அல்லாஹ் நேசிப்பார். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே அவர்கள் போரிடுவார்கள். படிப்பவர்களின் படிப்பை அவர்கள்
கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தீனுக்கான மதிப்பை கொடுங்கள், குர்ஆனுக்கான மதிப்பை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த தீன், இந்த மார்க்கத்திற்கான மதிப்பை உணருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை இந்த தீனுடைய கல்வியோடு வளருங்கள். அவர்களுக்கு இல்மை கொடுங்கள், இல்மோட அமலை கற்றுக் கொடுங்கள். உங்களது குடும்பத்திலே தொழுகைகளை நிலைநிறுத்துங்கள். குர்ஆன் உங்களது குடும்பத்திலே ஓதுங்கள். ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் வீடுகளிலே உடனடியாக நிறுத்துங்கள். சினிமாக்கள் கலாச்சாரம், சீரியல் கலாச்சாரம், இந்த ஆபாசங்கள், இந்த இசை, பாடல், நடனம், இவற்றையெல்லாம் உங்களது குடும்பத்திலிருந்து உடனடியாக நிறுத்துங்கள். இன்றே நிறுத்துங்கள். அதுபோன்று அனாச்சாரங்கள், கத்னா செய்வதற்கு விழா, பெயர் வைப்பதற்கு விழா, கல்யாணத்திலே பெண் மாப்பிள்ளை நிச்சயதார்த்தத்திற்கு விழா, அதுபோன்று ஆடம்பரமான அநியாயமான செலவுகள் செய்து வீண் விரயங்கள் செய்து நடத்தப்படக்கூடிய திருமண நிகழ்ச்சிகள், இன்னும் அல்லாஹ்வுடைய செல்வத்தை வீணடிக்கக்கூடிய, முஸ்லிம்களின் நேரங்களை வீணடிக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் உடனடியாக நிறுத்துங்கள். இதனால் அல்லாஹ்வுடைய சாபங்கள் இந்த சமுதாயத்தின் மீது இறங்குகிறது. உங்களுடைய செல்வங்களை, நேரங்களை இந்த தீனுக்காக பயன்படுத்துங்கள். இந்த ஊரிலே கல்வி படிக்காத எந்த ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை மரணம் செய்தவர்களாக உருவாக்குவதற்கான திட்டங்களை நீங்கள் போடுங்கள். இத்தகைய அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஊர்களிலே இங்கே முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள் பல இருக்க வேண்டும், முஸ்லிம் கல்லூரிகள் இருக்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும். இன்று திருமணத்திலே ஆயிரங்களை தாண்டி லட்சங்களாக ஆகி, லட்சங்கள் கோடிகளாக வீண் விரயம் செய்யப்படுகின்றன. இந்த செல்வங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கல்விக்காக, முஸ்லிம்களில் உள்ள ஏழைகளின் அவர்களின் வளர்ச்சிக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக செலவழிக்கப்பட்டால் இந்த சமுதாயம் எவ்வளவு கண்ணியமான பாதுகாப்பான சமுதாயமாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். கல்வியிலே பின்தங்கி விட்டோம், சமூக சிந்தனையிலே பின்தங்கி விட்டோம், சமூக அக்கறையிலே பின்தங்கி விட்டோம், சமூக பாதுகாப்பிலே பின்தங்கி விட்டோம். ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இருப்பதில்லை. முஸ்லிம்களுடைய ஏழைகள் வட்டிக்கு வாங்கக்கூடிய நிர்பந்தத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பிள்ளைகள் படிப்பை முடிக்க முடியாமல் பாதியிலே நிறுத்தி விடுகிறார்கள். இத்தனையோ சமுதாயத்தின் மீது ஏற்படக்கூடிய அத்தனை கொடுமைகளை அந்த ஏழைகள், நடுத்தர மக்கள் அனுபவிக்கின்றார்கள். இங்கே ஒரு பக்கம் முஸ்லிம் செல்வந்தர்கள் தங்களது செல்வங்களை எல்லாம் கொட்டி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனாவசியமான ஆடம்பரமான பொழுதுபோக்கான வீண் விரயங்களிலே. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், புரிந்து கொள்ளுங்கள். நாம் இறுதி காலகட்டத்திலே இருக்கிறோம், இறுதி காலகட்டத்திலே இருக்கிறோம். அடுத்து நம்முடைய தலைமுறைகள் எத்தகைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். மார்க்கம், மார்க்கத்தின் இருப்பு, முஸ்லிம்களின் இருப்பு, நம்முடைய மஸ்ஜிதுகளின் பாதுகாப்பு, நம்முடைய மதரசாக்களின் பாதுகாப்பு, நம்முடைய குர்ஆன் ஹதீஸினுடைய பாதுகாப்பு புரிந்து கொள்ளுங்கள். பெருமை, மமதை, அலட்சியம் செய்து விடாதீர்கள். இஸ்லாமிய நாடுகளாக இருந்த எத்தனையோ நாடுகள், அவற்றுடைய வரலாறுகளை இன்று படித்து பாருங்கள். சகோதரி பேசினாரே முஸ்லிம்களின் எழுச்சியும் என்று, கொஞ்சம் அந்த தலைப்பை சிந்தித்து பாருங்கள். ஏதோ இன்றைக்கு சாப்பிட்டோமா, உடுத்தணுமா, யாராவது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில பத்திரிகை கொண்டு வந்தாங்களா, போய் நல்லா இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போய், இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் அப்படியே எல்லாருக்கும் மேக்கப்பை காட்டிட்டு சாப்பிட்டோமா, உடுத்தணுமா, தின்னோமா, விசாரிச்சோமா. எவ்வளவு கேடுகிட்ட சமுதாயம் பாருங்க. மௌத்துக்கும் சாப்பாடு விழா, மௌத்துக்கும் விழா, கல்யாணத்துக்கும் விழா. ஒரு வலிமாங்கிற ஒரு சுண்ணத்தை எப்படி நம்ம அநியாயம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? வலிமாங்கிறது ஒரு சுண்ணா. ரசூல்லா எப்படி கொடுத்தாங்க வலிமா? மகரிபு தொழுகை, சஹாபாக்கள் வீட்டுக்கு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உங்க வீட்டில் உள்ள சாப்பாடுலாம் கொண்டு வாங்கன்னாங்க. எல்லாரும் கொண்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ரா விரிங்கன்னாங்க. சுப்ரா விரிச்சாச்சு. அந்த சாப்பாடை அந்த சுப்ரால பருத்தி போடுங்கன்னாங்க. பருத்தி போட்டாச்சு. சொன்னாங்க உங்க நபியுடைய வலிமா எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்னாங்க. இதாங்க வலிமா. அந்த மஸ்ஜிதுல தொழுகையாளிகள் அந்த மஸ்ஜிதை சுற்றி உள்ளவங்களுக்கு அந்த மஸ்ஜிதுல ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு இன்னைக்கு வலிமா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு, இதாங்க வலிமா. இன்னைக்கு என்னங்க செய்றீங்க கல்யாணங்கிற பேர்ல? நீ செய்யற அநியாயம் அல்லாஹ்வுக்கு அடுக்குமா தாங்குமா யோசிச்சு பாருங்க. சரி, விஷயத்துக்கு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் சொல்கிறேன், இந்த மார்க்கத்தை நேசியுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நேசியுங்கள், இந்த தீனை நேசியுங்கள். நீங்கள் நாளை மறுமையிலே மூமின்களாக முஸ்லிம்களாக எழுப்பப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்றால், ஈமானுடைய 2 அடிப்படை கிளைகள், ஈமானின் 2 அடிப்படை இறக்கைகள், ஒன்று இல்ம், இன்னொன்று அமல். ஈமான் என்பது இல்ம் இல்லாமல் அமல் இல்லாமல் இல்லை. அது வெறும் பேச்சல்ல. ஈமான் என்பது ஒரு உடை அல்ல. ஈமான் என்பது வெறும் ஒரு வாய் ரீதியான பேச்சு கலாச்சாரம் அல்ல. ஈமான் என்பது ஏதோ முஸ்லிம்களின் பெயர்களில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அல்ல. ஈமான் என்பது இல்மிலே அமலிலே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். அது குர்ஆனுடைய இல்ம், அது ஹதீஸுடைய இல்ம், அது குர்ஆனின்படி வாழ்க்கையை அமைப்பது, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின்படி தொழுகையை மட்டுமல்ல, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை, திருமணத்தை, மௌத்தை, வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை, அவனுடைய திருமணத்திலிருந்து மரணம் வரை அத்தனை அம்சங்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின்படி அமைப்பதுதான் அமல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த மதரசாக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், பலப்படுத்துங்கள், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள், இதனுடைய வளர்ச்சியை பற்றி சிந்தியுங்கள். ஒவ்வொரு முஸ்லிம் ஊரிலும் இது போன்ற அடிப்படையான இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய சரியான கல்லூரிகளை, மதரசாக்களை, மர்கஸுகளை உருவாக்குங்கள். அதற்காக உங்களது செல்வத்தை செலவு செய்யுங்கள். அதற்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய சொத்துகளிலே வக்ஃபுகளை ஏற்படுத்துங்கள். அங்கே படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக உங்களுடைய செல்வங்களில் பெரும் பகுதியை ஒதுக்கி அவர்களுக்காக நல்ல ஊதியங்களை கொடுங்கள். ஆலிம்களை மட்டமாக நினைக்காதீர்கள். ஒரு சமுதாயம், நல்ல கவனிங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன், திரும்ப சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி அது சீரழிய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விட்டது என்று நீங்கள் ஒரு சமுதாயத்தை புரிய வேண்டும் என்றால், எப்போது அந்த சமுதாயம் தங்களுடைய மஸ்ஜிதுகளை பாழாக்கி விடுவார்களோ, தொழுகைக்காக மட்டும் வைத்து பூட்டி விடுவார்களோ, எப்போது அந்த சமுதாயத்தினுடைய மதரசாக்கள் ஏழைகளுக்காக மட்டும் என்று ஆகிவிடுவோ, எப்போது அந்த சமுதாயத்தினுடைய ஆலிம்கள், அந்த சமுதாயத்தினுடைய மார்க்க கல்வியாளர்கள் மதிப்பற்றவர்களாக ஆகிவிடுவார்களோ, அவர்களுக்கு கண்ணியம் இருக்காதோ, அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு, இந்த உம்மத்துடைய எதிரிகளால் சூழப்படுவதற்கு அது தகுதியாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய மார்க்கத்தை புரிந்து அதை செயல்படுத்துவதற்கு அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மீது அன்பை, முஹப்பத்தை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது முஹப்பத்தை அதிகப்படுத்துவானாக. இந்த மார்க்கத்திற்காகவே வாழக்கூடிய அந்த ஆசையை, அந்த உறுதியை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய தீனின் மீது பற்றை தந்தருள்வானாக. நமது பிள்ளைகளை, நம்முடைய வாலிபர்களை, வாலிப பெண்களை, நம்முடைய வருங்கால தலைமுறையை இந்த மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா நிலைப்படுத்துவானாக, உறுதிப்படுத்துவானாக. இந்த மதரசாவை மேலும் மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்ச்சியடை செய்வானாக. இங்கே படித்து முடித்த, படிக்கின்ற, இனி படிக்க வருகின்ற மாணவிகளுக்கு அவர்களது வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. அவர்கள் கற்ற கல்வியிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த கல்வியை கொண்டு அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி
மேலும் இந்த சமுதாயத்திற்கு சஹாபிய பெண்மணிகளை போன்று ஒரு தியாகமிக்க ஒரு தாயிகளாக அல்லாஹ்வின் பாதையிலே போராடக்கூடிய முஜாஹிதுகளாக உண்மையான மார்க்க பற்றுள்ள மறுமைக்கான ஆலிம்களாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா இந்த நல்ல துஆக்களை, இன்னும் நாம் கேட்க தவறிவிட்ட நல்ல துஆக்களை அவருடைய அருளாலும் கருணையாலும் அன்பாலும் அவனுடைய அழகிய திருப்பெயர்களாலும் ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் வ ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.